அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை ரெண்டுத்தையுமே வந்து கழுவி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம். இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி வைக்க போகிறோம். இது கூட வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து இதை நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சாலே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம மாவு கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். சப்பாத்தி தான் வந்து பண்ண போகிறேன். சீரகம் சேர்த்திக்கலாம், உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இருக்கிற தண்ணியே போதும். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரம்பிள் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மாவை வந்து கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே வந்து இதுக்கு நல்ல காம்பினேஷன் வந்து தக்காளி வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுக்கலாம். சீரகம் சேர்த்திக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தட்டி இந்த மாதிரி சேர்த்து இதை நல்லா வணக்கிக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது. இது நல்லா வணக்கி நல்ல ஸ்மெல் வரும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக வச்சுருக்கிற வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணக்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து 1க்கு 3 சேர்த்திருக்கேன். ஒரு வெங்காயம் அப்படின்னா 3 தக்காளி சேர்த்திருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து நான் சாம்பார் தூள் சேர்த்துறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்திருக்கேன். தனி மிளகாய் தூள் சேர்த்துனா அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து சாம்பார் தூள் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. வணக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கொதிக்க வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அது ரெடி ஆயிடும். சப்பாத்தி வந்து தேய்ச்சாச்சு. இதுக்கு வந்து நெய் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இஞ்சி போட்டுக்கிறதுனால. இல்லைன்னா நீங்கள் கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா சாஃப்டாகவே வரும். கலர்ஃபுல்லாக இருக்கிற குழந்தைங்க வந்து நோனே சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இது லஞ்ச் பாக்ஸ் இது தான். உங்கள் வீட்டில் குழந்தைங்க என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.